ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ கண்ட அனைத்து விஷயங்களும் பொய்யாகி விட்டது. வாழ்க்கையில் எதுவுமே உண்மையானதில்லை. எல்லாவற்றையும் பொய்யாக்கி விட்டீர்கள் என்று நினைத்து கவலைப்படுகிறார். நான் எப்பொழுதுமே உனக்கு ஒன்று சொல்வேன். ஒரு முறை நான் வாக்கு கொடுத்தேன், ஆனால் அதை நான் பொய்யாக்குவது கிடையாது. உண்மையோடு தான் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் சரி, எப்பொழுதுமே சரி, உனக்கு இன்பங்கள் மட்டுமே தான் நடக்கும். எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு நாள் கூட துன்பம் வந்துருச்சே, இந்த காரியத்துல நல்லது நடக்கும் நினைச்சனே, ஆனா துன்பம் வந்துருச்சே அப்படின்னு நினைத்து கவலையே பட வேண்டாம். உன்னுடைய ஒவ்வொரு மாற்றமும் மிக மிக பெரிய நல்ல விஷயங்களாக இருக்கும். முதலில் இப்பொழுது இந்த குழப்பம் என்ற ஒரு விஷயத்தை எடு. முதலில் உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பத்தை முதலில் மாற்று. அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குழப்பிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையே குழப்பமாகத்தான் மாறும். அதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்வேன், குழப்பங்களோடு இருக்காதீர்கள். நீ ஒரு விஷயத்தை குழப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னா குழப்பிட்டே தான் இருப்பேன். நானே உனக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த விஷயம் குழப்பணும்னு அவசியம் இல்லைம்மா, அந்த விஷயம் குழப்பணும்னு அவசியம் இல்லை. எல்லா விஷயமுமே உன் வாழ்க்கையில நல்லதா நடக்கும். ஆனா நீயே அதை புரிஞ்சுக்க மாட்ட அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல. விடு, பார்த்துக்கலாம். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த அனைத்து விஷயத்தையும் பார்த்துக்கலாம். தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். அதிசயமும் அற்புதமும் எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாகவே இருப்பேன். நீ குழப்பிக்கொள்வதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை. நீ குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதினால் எல்லாம் சரியாகவும் போவதில்லை. நீ உன்னுடைய கடமையை செய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தினமும் என்னென்ன விஷயம் செய்கிறாய், வேலை பார்க்கிறாய், உன் பிடித்தவரோட பேசுகிறாய், உன் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கிறாய், வெளியே போகிறாய், வேலைக்கு போகிறாய், இப்படி உன்னுடைய கடமை என்னென்னவோ அதை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பது நடக்கும். அதற்கு இன்னும் வெகு தூரம் அல்ல, பக்கத்தில் தான் வந்துவிட்டது. ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் ஒன்று காத்திருக்க வேண்டும், இன்னொன்று அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்யத்தான் வேண்டும். தைரியமும் வேண்டும். ஆனால் எதுவுமே எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு கையில் வந்து கிடைக்க வேண்டும் என்றால் அது எப்படி முடியும்? எல்லா விஷயத்தையுமே சரிதான், பொறுமையாக இருந்துதான் அனுபவிக்க வேண்டும். காலம் முழுக்க உனக்கு நல்லபடியாக சிரிப்பு சத்தமும் செய், உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமும் செய். ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிமையானதாக கேட்டுக்கொண்டே இருக்கும். சிரித்து கொண்டு இரு. சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும். எதிர்பார்த்த நாட்களோ ரொம்ப தூரமாக இல்லை, பக்கத்தில் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கை முடியுமோ என்று நினைத்து கவலைப்பட்டு கிட்ட நெருங்கி கொண்டு இருக்கும் வாழ்க்கையை விட்டுவிடாதே. வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரமாகவே முடிவு கிடைக்கும். முடிவு கிடைக்காமல் எந்த ஒரு விஷயமும் இருக்காது. நீ நினைக்கிறாய் பார்த்தியா, வாழ்க்கையில் எதுவுமே மாறாது, எல்லாம் இனிமேல் இப்படிதான் இருக்கும் என்று. அந்த எண்ணங்களோ கூடிய விரைவாக மாறும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த சுப விஷயங்களோ கூடிய விரைவாக நடக்கும். எந்த ஒரு காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் தவறாக போகாது. யோசித்து பார், எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என்று. நான் உனக்கு எல்லா விஷயத்திலேயும் ஒளிவு மறைவு இல்லாமல் தான் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த விஷயம் நடக்கப் போகிறது அம்மா, அந்த விஷயம் நடக்கப் போகிறது, எல்லா விஷயமும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. சில விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், சில விஷயத்தை போனால் கூட விடு என்று விட வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீ எதையாவது ஒன்றையாவது கேட்கிறாயா? எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்பதாகவே இல்லை. அந்தந்த நிமிஷத்திற்கு
கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாய். அழுவதினாலோ இல்லை கவலைப்படுவதினாலோ ஏதாவது மாற இருக்கிறதா? ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காமல் நடக்கிறது என்றால் அதை தடுக்க முயற்சிகளை செய்யலாம். இல்லை அந்த விஷயமோ பிடிக்கவில்லை என்று செய்பவர்களிடம் சொல்லலாம். அது விட்டு அழக்கூடாது. அழுவதினால் கஷ்டங்கள் கூடுமே தவிர நஷ்டங்கள் தான் வரும். அதனால் எல்லா நிலையிலும் நீ பாதுகாப்பாக இரு. உனக்கு அந்தந்த நேரத்திற்கு அற்புதமான விஷயங்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தையோ மன கஷ்டத்தையோ நீ சந்தித்தால் நிச்சயமாக அந்த துரோகத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன், அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பேன். இந்த சாயிடம் மட்டும் எப்படி தெரியுமா? கடைசி நிமிடத்திலாவது உதவிகளை உனக்கு வழங்கி விடுவேன். இதுதான் இந்த சாயி மிகப்பெரிய ஒரு விஷயமே. நடக்காது என்று நீ நினைக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் நீ நினைக்காத நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் நீ நிறைய சமயம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் கையும் விட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் கஷ்டமும் படுத்த மாட்டேன். துரோகிகளுக்கு மத்தியில் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்பம் என்ற ஒன்றை கொடுப்பேன். அதே போல சில நபர்கள் உனக்கு வாழ்க்கையில் தொந்தரவுகளாகவே இருப்பார்கள் தெரியுமா? இந்த நபர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து போனால் நன்றாக இருக்கும் என்று உனக்கு தோன்றும் அல்லவா? அந்த நபரை நான் நிச்சயமாக எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையோ மாறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சிரித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பல பேர் சேர்ந்து கெடுத்து விட்டார்கள். இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் அது போன்றெல்லாம் யாரும் எப்பொழுதும் நடிப்பவர்களையோ இல்லை உன்னுடைய வாழ்க்கை கெடுப்பவர்களையோ உன்னுடைய வாழ்க்கைக்குள் விடாமல் எல்லா நிமிஷத்திலேயும் உன்னை நான் சிரிக்க வைத்து அழகு பார்ப்பேன். பொறாமையோடு இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். பொறாமை மட்டும்தான் அவர்களுக்கு என்றுமே இருந்து கொண்டே இருக்கும். அந்த பொறாமை பிடித்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போய் உனக்கு எப்பொழுதெல்லாம் என்னென்ன தேவையெல்லாம் எந்தெந்த விஷயம் தேவையோ எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். பொறாமைப்படுபவர்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் கிடையாது. புரிந்ததா? காலம் உனக்கு நிச்சயமாக நல்வழி காட்டும். இனி ஒரு பொழுதும் ஒரு நாளும் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டும் என்று அவசியம் அல்ல. எல்லாவற்றுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நீ பட்ட பாடுகள் அனைத்தும் முடியும் நாள் வந்துவிட்டது. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுபட்டு தவித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு எந்த ஒரு நிலையிலும் நீ இருக்க மாட்டாய். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையோ உன்னை விட்டு துவண்டு போகாது. மற்றவர்கள் சொல்லலாம், இது தவறு, அது சரி, இந்த விஷயத்தை செய், இப்படி எப்படி என்று மாற்றி சொல்லலாம். ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக என்னுடைய பிள்ளைக்கு எல்லா காலத்திலும் எப்பொழுதும் உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன். போதும் எல்லா கஷ்டமும் பட்டது போதும். நீண்ட ஆயுளுடனும் சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையும் என்றுமே உனக்கு கிடைக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ துவண்ட அனைத்து நாட்களும் முடிந்தது. இனி வரும் இன்பமான நாட்களோ உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான். யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோருமே உன்னை விட்டு போவார்கள். இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாகவே இருக்கும். கவலைகள் எப்பொழுதும் வேண்டாம். சந்தோஷங்களோடு இருங்கள். எல்லா நாளும் சிரித்த முகத்தோடு சிறப்பாக ஒரு வாழ்க்கையை வாழ தயாராக இருங்கள். உங்களுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் சரிதான். இனி இன்பத்திலேயே போய் முடியும். இனி எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு வழிகளையும் காட்டி உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய். புரிந்ததா? நல்லது நடக்கட்டும், எல்லாம் தெளிவாக இருக்கட்டும். துவண்டு போய் நின்ற காரியத்தில் எல்லாமே நீ ஜெயிப்பாய். மற்றவர்கள் பார்த்து வியப்பார்கள்.
ஓம் சாய்ராம்.